சப்போர்ட் இன்வெஸ்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது செகண்ட் ஸ்டாண்டர்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இயல்ல இருக்கக்கூடிய டோட்டலா என்னெல்லாம் கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கோ அதை எல்லாத்தையும் தொகுத்து டோட்டலா 425 கேள்விகள் நம்ம இந்த வீடியோல கொடுத்துருக்கிறோம். இதே போல பாத்தீங்கன்னா தமிழ்லையும் பாத்தீங்கன்னா ஒரு 400 வினா விடைகளை நாம ஃபுல்லாவே கொடுத்துருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்டுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் தொகுத்து இதுவும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பின்வருவனவற்றுள் பொருத்தமற்றதை தேர்க. பின்வருவனவற்றுள் பொருத்தம் இல்லாதது பாத்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு. பொருந்தாததை தேர்க. இதுல பொருத்தம் இல்லாதது பாத்தீங்கன்னா வாழைப்பூ. பின்வருவனவற்றில் வேரில் உணவை சேமித்து வைக்கும் தாவரம். பின்வருவனவற்றில் வேரில் உணவை சேமித்து வைக்கும் தாவரம் கடலை செடி. பொருந்தாததை தேர்க. இதுல பொருத்தம் இல்லாதது பாத்தீங்க அப்படின்னா கிராம்பு. காஃபி கொட்டை எந்த நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்தது? காஃபி கொட்டை எந்த நாட்டில் இருந்து இந்தியாவிற்கு வந்தது? ஆப்பிரிக்கா. தென் அமெரிக்காவிலிருந்து வந்தவைகளில் தவறானது. தென் அமெரிக்காவிலிருந்து வந்தவைகளில் தவறானது நெல். உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5 கொண்டாடப்படுது. பொறுத்துக. இஞ்சி தண்டு, வேர்க்கடலை, வேர், புதினா இலை, துவரை, விதை. அப்ப சரியானது 2143. 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நீர் மருது மரம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நீர் மருந்து மரம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? கன்னியாகுமரி மாவட்டத்தில். கழுகு, பருந்து முதலிய பறவைகள் மனிதன் பார்க்கும் தொலைவை விட டேஸ் தொலைவில் உள்ள பொருள்களை பார்க்கும் திறன் உடையவை. கழுகு, பருந்து முதலிய பறவைகள் மனிதன் பார்க்கும் தொலைவை விட டேஸ் தொலைவில் உள்ள பொருட்களை பார்க்கும் திறன் உடையவை. பாத்தீங்க அப்படின்னா 4 மடங்கு. ஒரே நேரத்தில் இடது கண் மற்றும் வலது கண் மூலம் பார்க்கக்கூடியது எது? ஒரே நேரத்தில் இடது கண் மற்றும் வலது கண் மூலம் பார்க்கக்கூடியது பச்சொந்தி. எல்லா திசைகளில் உள்ள பொருள்களையும் தலையை திருப்பாமல் பார்க்கும் திறன் கொண்டது. எல்லா திசைகளில் உள்ள பொருள்களையும் தலையை திருப்பாமல் பார்க்கும் திறன் கொண்டது முயல். இரவு நேரத்தில் புலியின் பார்வை திறன் மனிதனை விட டேஸ் அதிகம். இரவு நேரத்தில் புலியின் பார்வை திறன் மனிதனை விட 6 மடங்கு அதிகம். எல்லா பொருள்களுமே கருப்பு வெள்ளையாக கண்களுக்கு தெரியும் விலங்கு எது? எல்லா பொருள்களுமே கருப்பு வெள்ளையாக கண்களுக்கு தெரியும் விலங்கு எருது. டேஸால் சிவப்பு வண்ணத்தை பார்க்க இயலாது. டேஸால் சிவப்பு வண்ணத்தை பார்க்க இயலாது தேனியால். நாயின் கேட்கும் திறன் நம்மை விட டேஸ் அதிகம். நாயினுடைய கேட்கும் திறன் நம்மை விட 40 மடங்கு அதிகம். வௌவால் தன் காதின் மூலமாக டேஸ் தொலைவில் உள்ள பொருள்களையும் அறிந்து கொள்ளும். வௌவால் தன் காதின் மூலமாக டேஸ் தொலைவில் உள்ள பொருள்களையும் அறிந்து கொள்ளும். எவ்வளவு தொலைவில்னு சொல்லி பாத்தீங்கன்னா 18 அடி தொலைவில் உள்ள பொருட்களையும். கேட்கும் திறன் அதிகமுள்ள விலங்குகளில் தவறானது எது? கேட்கும் திறன் அதிகமுள்ள விலங்குகளில் தவறானது பூனை. பின் வருவனவற்றில் நிலநடுக்கம் வருவதை முன்கூட்டியே அறியும் திறனுடையது எது? பின் வருவனவற்றில் நிலநடுக்கம் வருவதை முன்கூட்டியே அறியும் திறன் உடையது எறும்பு. பாம்பு டேஸ் மூலமாக நுகர்கிறது. பாம்பு நாக்கின் மூலமாக நுகர்கிறது. டேஸ் தம்முடைய கால்கள் மூலம் சுவையை அறிகின்றன. டேஸ் தம்முடைய கால்கள் மூலம் சுவையை அறிகின்றன வண்ணத்து பூச்சிகள். விலங்குகளில் இளம் உயிரிகளை அதிக காலம் பேணுவது எது? விலங்குகளில் இளம் உயிரிகளை அதிக காலம் பேணுவது
மனித குரங்கு. தம் இளம் உயிரிகளை பேணுவதில் மிகுந்த அக்கறை காட்டாதது எது? தம் இளம் உயிரிகளை பேணுவதில் மிகுந்த அக்கறை காட்டாதது ஊர்வன. பின் வருவனவற்றில் நின்று கொண்டே தூங்குவது எது? பின் வருவனவற்றில் நின்று கொண்டே தூங்குவது யானை. உலகில் ஏறத்தாழ டேஸ் பூச்சி இனங்கள் உள்ளன. உலகில் ஏறத்தாழ 1 மில்லியன் பூச்சி இனங்கள் உள்ளன. தட்டாம்பூச்சியின் கண்களில் ஏறத்தாழ டேஸ் லென்சுகள் உள்ளன. தட்டாம்பூச்சியின் கண்களில் ஏறத்தாழ 30,000 லென்சுகள் உள்ளன. பின் வருவனவற்றில் 1 மாத காலம் வரையிலும் உண்ணாமல் வாழக்கூடியது. பின் வருவனவற்றில் 1 மாத காலம் வரையிலும் உண்ணாமல் வாழக்கூடியது கரப்பான் பூச்சி. எறும்பு தன்னுடைய எடையை போல் டேஸ் எடையை தூக்கும் திறன் ஆற்றல் கொண்டது. எறும்பு தன்னுடைய எடையை போல் டேஸ் எடையை தூக்கும் ஆற்றல் கொண்டது 20 மடங்கு எடையை. முர்ரா என்பது ஒரு டேஸ். முர்ரா என்பது எருமை. டேஸ் 98% கொழுப்பு இல்லை. டேஸ் 98% கொழுப்பு இல்லை. ஈமு கோழியில் 98% கொழுப்பு இல்லை. சத்துக்கள் வீணாகாமல் விரைவாக சமைக்க டேஸ் பயன்படுகிறது. சத்துக்கள் வீணாகாமல் விரைவாக சமைக்க டேஸ் பயன்படுகிறது உயர் அழுத்த கொள்கலன்கள். பொறுத்துக. இட்லி, பூரி, சப்பாத்தி, வேர்க்கடலை. இட்லி நீராவியில் வேக வைத்தல். இட்லிய நீராவியில வேக வைப்போம். பூரி எண்ணெயில பொரித்தல். சப்பாத்தி சுடுதல். வேர்க்கடலை வறுத்தல். பொருளின் மீது விசை செயல்பட்டு அதனால் அந்த பொருள் நகர்ந்தால் டேஸ் செய்யப்பட்டது, வேலை செய்யப்பட்டது. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? வேக வைக்காத நெல்லின் உமியை நீக்கினால் கிடைப்பது பச்சரிசி. இதில் சில சத்துக்கள் நீக்கப்படுகின்றன. நெல்லை வேக வைத்து உலர்த்திய பின் உமியை நீக்கினால் கிடைப்பது புழுங்கல் அரிசி. இதில் சத்துக்கள் நீக்கப்படுவது இல்லை. இல்லை, எதுவுமே தவறானது இல்லை, எல்லாமே சரிதான். அப்போ வேக வைக்காத நெல்லின் உமியை நீக்கினால் கிடைப்பது பச்சரிசி. இதில் சில சத்துக்கள் நீக்கப்படுகின்றன. நெல்லை வேக வைத்து உலர்த்திய பின் உமியை நீக்கினால் கிடைப்பது புழுங்கல் அரிசி. இதில் சத்துக்கள் நீக்கப்படுவது இல்லை. டேஸ் அரிசியில் உயிர்ச்சத்து ஏ உள்ளது. இது பார்வை திறனை அதிகரிக்க வல்லது. டேஸ் அரிசியில் உயிர்ச்சத்து ஏ உள்ளது. இதுல கோல்டன் அரிசியில. பின் வருவனவற்றில் எது ஆக்டிவேட்டட் கார்பன்? பின் வருவனவற்றில் எது ஆக்டிவேட்டட் கார்பன்? உமியின் சாம்பல். டேஸை அரைத்து கூழாக்கி அட்டைகள் தயாரிக்கப்படுகின்றன. டேஸை அரைத்து கூழாக்கி அட்டைகள் தயாரிக்கப்படுகின்றன. வைக்கோலை. நெல் பயிரிடும் நிலத்திலிருந்து வெளியாகும் வாயு. நெல் பயிரிடும் நிலத்திலிருந்து வெளியாகும் வாயு மீத்தேன். எகிப்தியர்கள் எழுதுவதற்கு பயன்படுத்தியது. எகிப்தியர்கள் எழுதுவதற்கு பயன்படுத்தியது பைப்ரஸ். காற்றை தூய்மைப்படுத்தும் சிறந்த தாவரம். காற்றை தூய்மைப்படுத்தும் சிறந்த தாவரம் மூங்கில். பின் வருவனவற்றில் புல் வகையை சார்ந்தது. பின் வருவனவற்றில் புல் வகையை சார்ந்தது மூங்கில். காகிதம் மக்குவதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளவு? காகிதம் மக்குவதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவு 2 முதல் 5 வாரம். பிளாஸ்டிக் மக்குவதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளவு? பிளாஸ்டிக் மக்குவதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவு அளவிட முடியாத காலம். பொறுத்துக. துணி 2 முதல் 5 மாதங்கள். மரக்கட்டை 10 முதல் 15 ஆண்டுகள். உலோகம் 50 முதல் 500 ஆண்டுகள். இதெல்லாமே மக்கறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கண்ணாடி 50 முதல் 10 லட்சம் ஆண்டுகள் வரைக்கும் ஆகுமாமா அது மக்கறதுக்கு.
துணி 2 முதல் 5 மாதங்கள், மரக்கட்டை 10 முதல் 15 ஆண்டுகள், உலோகம் 50 முதல் 500 ஆண்டுகள், கண்ணாடி 50 முதல் 10 லட்சம் ஆண்டுகள். உலகிலேயே பரப்பளவில் டேஸ் மிகப்பெரிய நாடு இந்தியா. உலகிலேயே பரப்பளவில் டேஸ் மிகப்பெரிய நாடு இந்தியா. 7வது நாடு. இந்தியாவின் டேஸ் பகுதியில் தார் பாலைவனம் உள்ளது. இந்தியாவின் டேஸ் பகுதியில் தார் பாலைவனம் உள்ளது. வடமேற்கு. இந்திரா காந்தி கால்வாய் டேஸ் நீளம் உள்ளது. இந்திரா காந்தி கால்வாய் டேஸ் நீளம் உள்ளது. 649 கிலோமீட்டர். ஒரு நிலப்பரப்பானது அதனை சுற்றியுள்ள நிலப்பகுதியினை காட்டிலும் உயரமானதாகும். அதன் மேல் பகுதி தட்டையாகவும் இருந்தால் அது டேஸ் எனப்படும். ஒரு நிலப்பரப்பானது அதனை சுற்றியுள்ள நிலப்பகுதியினை காட்டிலும் உயரமானதாகும். அதன் மேல் பகுதி தட்டையாகவும் இருந்தால் அது பீடபூமி எனப்படும். தக்கான பீடபூமியில் உற்பத்தியாகி வங்கக்கடலில் கலக்காத ஆறு எது? தக்கான பீடபூமியில் உற்பத்தியாகி வங்கக்கடலில் கலக்காத ஆறு நர்மதா ஆறு. மேற்கு கடற்கரை சமவெளியில் அமைந்துள்ள துறைமுகம் எது? மேற்கு கடற்கரை சமவெளியில் அமைந்துள்ள துறைமுகம் பனாஜி. டேஸில் உள்ள தீவுகள் பெரும்பாலும் பவளப்பாறைகளால் உருவானவையாகும். டேஸில் உள்ள தீவுகள் பெரும்பாலும் பவளப்பாறைகளால் உருவானவையாகும். எந்த தீவுன்னு பார்த்தீங்கன்னா, லட்சத்தீவுகள்ல இருக்கக்கூடிய தீவுகள் எல்லாமே பவளப்பாறைகளால உருவானது. இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 மத்திய ஆட்சி பகுதிகளும் உள்ளன. அதாவது இந்தியாவில் மொத்தமா பார்த்தீங்கன்னா 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். அதை தான் சொல்லியிருக்காங்க மத்திய ஆட்சி பகுதிகள் அப்படின்னு சொல்லி. சரியான விடை இதுதான். எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் இந்திய பெண்மணி. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் இந்திய பெண்மணி பச்சேந்திரி பால். ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் கோடை காலத்தின் தலைநகரம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் கோடை காலத்தின் தலைநகரம் அழைக்கப்படுறது ஸ்ரீநகர். தேசிய கொடியின் வெள்ளை நிறம் உணர்த்துவது. தேசிய கொடியின் வெள்ளை நிறம் உணர்த்துவது உண்மை, நீதி, அமைதி. இது எல்லாமே தான். நமது தேசிய கீதத்தில் மொத்தம் எத்தனை வரிகள் உள்ளன? நமது தேசிய கீதத்தில் மொத்தம் எத்தனை வரிகள் உள்ளன? 13 வரிகள். நமது தேசிய கீதம் எத்தனை நொடிகளுக்குள் பாடி முடிக்கப்பட வேண்டும்? நமது தேசிய கீதம் எத்தனை நொடிகளுக்குள் பாடி முடிக்கப்பட வேண்டும்? 52 நொடிகளுக்குள். நமது தேசிய பாடலை பாடியவர் யார்? நமது தேசிய பாடலை பாடியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. பொருள்கள் எரிவதற்கு காற்றில் உள்ள டேஸ் வாயு தேவை. பொருள்கள் எரிவதற்கு காற்றில் உள்ள டேஸ் வாயு தேவை. ஆக்சிஜன். காற்றில் கலந்துள்ள டேஸ் வாயு சுண்ணாம்பு நீரை பால் போல் வெண்மை நிறமாக மாற்றுகிறது. காற்றில் கலந்துள்ள டேஸ் வாயு சுண்ணாம்பு நீரை பால் போல் வெண்மை நிறமாக மாற்றுகிறது. கார்பன் டை ஆக்சைடு. பொறுத்துக. ஆக்சிஜன் 21%. கார்பன் டை ஆக்சைடு 0.03%. நைட்ரஜன் 78%. பிற வாயுக்கள் 0.97%. சரியான விடை டி. வெளி சுவாசத்தின் போது அளவில் அதிகரிக்கும் வாயு எது? வெளி சுவாசத்தின் போது அளவில் அதிகரிக்கும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. 1984 மத்திய பிரதேசத்தின் தலைநகரான போபாலில் ஒரு தொழிற்சாலையில் டேஸ் என்னும் நச்சு வாயு காற்றில் கலந்ததால் பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். 1984 மத்திய பிரதேசத்தின் தலைநகரான போபாலில் ஒரு தொழிற்சாலையில் டேஸ் என்னும் நச்சு வாயு காற்றில் கலந்ததால் பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். மீத்தைல் ஐசோசைனைடு. குளிர்பானங்களில் பயன்படுத்தப்படும் வாயு. குளிர்பானங்களில் பயன்படுத்தப்படும் வாயு
கார்பன் டை ஆக்சைடு. தாவரங்கள் செழிப்புடன் வளர டேஸ் தேவை. தாவரங்கள் செழிப்புடன் வளர நைட்ரஜன் தேவை. பூமிக்கு மிகவும் அருகில் உள்ள விண்மீன். பூமிக்கு மிக அருகில் உள்ள விண்மீன் சூரியன். 2006 சூரிய குடும்பத்தில் இருந்து நீக்கப்பெற்ற புளூட்டோவிற்கு 1930 பெயர் சூட்டியவர் யார்? 2006 சூரிய குடும்பத்தில் இருந்து நீக்கப்பெற்ற புளூட்டோவிற்கு 1930 பெயர் சூட்டியவர் வெனிசியா. கடைசியாக 1986 தோன்றிய ஹேலிவால் நட்சத்திரம் மீண்டும் எப்போது தோன்றும்? கடைசியாக 1986 தோன்றிய ஹோலிவால் நட்சத்திரம் மீண்டும் எப்போது தோன்றும்? 2061. நம் கண்களால் பார்க்கக்கூடிய ஒளிமிக்க துருவ விண்மீன் டேஸ் தெரியும். நம் கண்களால் பார்க்கக்கூடிய ஒளிமிக்க துருவ விண்மீன் டேஸ் தெரியும். வட திசையில் தெரியும். ஆசியாவின் மிகப்பெரிய தொலைநோக்கியான வைனு பாபு 1988 கண்டுபிடித்த சிறிய கோளுக்கு சூட்டப்பட்ட பெயர். ஆசியாவின் மிகப்பெரிய தொலைநோக்கியான வைனு பாபு 1988 கண்டுபிடித்த சிறிய கோளுக்கு சூட்டப்பட்ட பெயர் 4130 ராமானுஜர். 2007 DTH தொலைக்காட்சிக்காக அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் எது? 2007 DTH தொலைக்காட்சிக்காக அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் இன்சாட் 4CR. ஜோஹன்ஸ் குட்டன்பெர்க் கண்டுபிடித்த இயந்திரம் எது? ஜோஹன்ஸ் குட்டன்பெர்க் கண்டுபிடித்த இயந்திரம் அச்சு இயந்திரம். இன்றைய கணினியின் அடிப்படை கருத்துக்களை கொண்டு அப்பொழுதே வடிவமைக்கப்பட்ட இயந்திரம். இன்றைய கணினியின் அடிப்படை கருத்துக்களை கொண்டு அப்பொழுதே வடிவமைக்கப்பட்ட இயந்திரம் டிஃபரன்ஸ் இயந்திரம். சார்லஸ் பாபேஜியின் கண்டுபிடிப்புகளில் தவறானது. சார்லஸ் பாபேஜியின் கண்டுபிடிப்புகளில் தவறானது வேகமானி, கண் பரிசோதனை கருவி, டிஃபரன்ஸ் இயந்திரம். இது மூணுமே சார்லஸ் பாபேஜுடைய கண்டுபிடிப்பு. அப்ப தவறானதுன்னு பாத்தீங்கன்னா காது பரிசோதனை கருவி தான் தவறானது. இந்தியாவில் எந்த வருடம் மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது? இந்தியாவில் எந்த வருடம் மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது? 1956. தமிழ்நாடு இந்தியாவின் நிலப்பரப்பளவில் டேஸ் பெரிய மாநிலமாகும். தமிழ்நாடு இந்தியாவின் நிலப்பரப்பளவில் டேஸ் பெரிய மாநிலமாகும். 11வது பெரிய மாநிலமாகும். கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் எங்கு சந்திக்கின்றன? கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் நீலகிரியில் சந்திக்கின்றன. தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் எது? தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் ஆனைமுடி. சென்னை இந்தியாவின் டேஸாவது மிகப்பெரிய நகரமாகும். சென்னை இந்தியாவின் 4வது மிகப்பெரிய நகரமாகும். நீரோடைகளுக்கு அடியில் டைனோசர் முட்டையின் படிமம் கிடைத்த தமிழக பகுதி எது? நீரோடைகளுக்கு அடியில் டைனோசர் முட்டையின் படிமம் கிடைத்த தமிழக பகுதி செந்துறை. தேசத்தந்தை மகாத்மா காந்தி பிறந்த தினம். தேசத்தந்தை மகாத்மா காந்தி பிறந்த தினம் 1869 அக்டோபர் 2. இஸ்லாமிய நாட்காட்டியின் டேஸ் மாதம் ரமலான் மாதம் ஆகும். இஸ்லாமிய நாட்காட்டியின் டேஸ் மாதம் ரமலான் மாதம் ஆகும். 9வது மாதம். இயேசுவை சிலுவையில் அறைந்த நாள் டேஸாக கொண்டாடப்படுகிறது. இயேசுவை சிலுவையில் அறைந்த நாள் புனித வெள்ளியாக கொண்டாடப்படுகிறது. கௌதம புத்தர் டேஸ் பௌர்ணமி நாளில் பிறந்தார். கௌதம புத்தர் டேஸ் பௌர்ணமி நாளில் பிறந்தார். வைகாசி மாத பௌர்ணமி. மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் கொண்டாடப்படும் பண்டிகை எது? மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் கொண்டாடப்படும் பண்டிகை போகி பொங்கல். பின்வரும் திருவிழாக்களில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. பின்வரும் திருவிழாக்களில் பொருத்தமற்றது தீபாவளி. முதலில் புவி தினத்தை கொண்டாடியவர்.
முதலில் புவி தினத்தை கொண்டாடியவர் கேலாட் நெல்சன். மகரந்த சேர்க்கைக்கு பின் டேஸ் கனியாக மாறுகிறது. மகரந்த சேர்க்கைக்கு பின் சூழ்பை கனியாக மாறுகிறது. ஒரு பூவின் மகரந்த துகள்கள் அதே பூவின் சூழ்முடியை சென்றடைவதை டேஸ் என்கிறோம். ஒரு பூவின் மகரந்த துகள்கள் அதே பூவின் சூழ்முடியை சென்றடைவதை ஆட்டோகேமி என்கிறோம். விலங்குகளால் நடைபெறும் மகரந்த சேர்க்கை டேஸ் எனப்படும். விலங்குகளால் நடைபெறும் மகரந்த சேர்க்கை சூப்பில்லி. பொறுத்துக. தாவரங்கள் அது தோன்றிய இடம். ஓகேங்களா? தாவரங்கள் அது தோன்றிய இடம். கொய்யா தென் அமெரிக்கா. நெல்லிக்காய் ஐரோப்பா. வெண்டைக்காய் ஆப்பிரிக்கா. வெங்காயம் தென் ஆசியா. கொய்யா தென் அமெரிக்கா. நெல்லிக்காய் ஐரோப்பா. வெண்டைக்காய் ஆப்பிரிக்கா. வெங்காயம் ஆசியா. ஆன்சர் இதுதான். பின்வருவனவற்றில் இந்தியாவில் தோன்றிய மரம் எது எவை? பின்வருவனவற்றில் இந்தியாவில் தோன்றிய மரம் ஆலமரம், வேப்பமரம், புளியமரம் அனைத்தும். முருங்கை, எருக்கு முதலிய தாவரங்களின் விதைகள் டேஸ் வாயிலாக பரவுகின்றன. முருங்கை, எருக்கு முதலிய தாவரங்களின் விதைகள் டேஸ் வாயிலாக பரவுகின்றன. 6. காற்றின் மூலமாக. காற்றினால் நடைபெறும் மகரந்த சேர்க்கை டேஸ் எனப்படும். காற்றினால் நடைபெறும் மகரந்த சேர்க்கை அனிமோபில்லி. விதைகள் வெடித்து பரவும் வகை தாவரங்களில் தவறானது. விதைகள் வெடித்து பரவும் வகை தாவரங்களில் தவறானது பாகல். பொறுத்துக. உளுந்து வெடித்து பரவுதல். தென்னை நீரின் மூலம் பரவுதல். நெருஞ்சி விலங்குகள் மூலம் பரவுதல். ஆலமரம் பறவைகள் மூலம் பரவுதல். அந்த விதைகள் எதன் மூலியமா பரவி வளருது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. உளுந்து வெடித்து பரவுதல். தென்னை நீரின் மூலம் பரவுதல். நெருஞ்சி விலங்குகள் மூலம் பரவுதல். ஆலமரம் பறவைகள் மூலம் பரவுதல். இது ஆன்சர். உத்தராஞ்சல் மாநிலத்தில் டேஸ் தேசிய பூங்கா இந்தியாவில் முதலில் வனவிலங்குகளின் பாதுகாப்பிற்காக 1986ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. உத்தராஞ்சல் மாநிலத்தில் உள்ள டேஸ் தேசிய பூங்கா இந்தியாவில் முதலில் வனவிலங்குகளின் பாதுகாப்பிற்காக 1986ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. கார்பட். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. இயற்கையான சூழலில் உயிரினங்கள் வாழும் இடம் வாழிடம் எனப்படும். உயிரினங்கள் வாழ்வதற்கும் தன் இனத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் பாதுகாப்பிற்கும் ஏற்ற இயற்கையான சூழல் அமைந்துள்ள இடம் சரணாலயம் எனப்படும். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. இயற்கையான சூழலில் உயிரினங்கள் வாழும் இடம் வாழிடம் எனப்படும். உயிரினங்கள் வாழ்வதற்கும் தன் இனத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் பாதுகாப்பிற்கும் ஏற்ற இயற்கையான சூழல் அமைந்துள்ள இடம் சரணாலயம் எனப்படும். அனைத்தும் சரி. பொறுத்துக. 1952 வருஷம் எந்தெந்த பூங்கா உயிர்கோள் இதெல்லாம் அமைக்கப்பட்டது அப்படின்னு அந்த இயர் கேட்டிருக்காங்க. 1952 இந்திய காட்டுவாழ் உயிரிகள் வாரியம். 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். 1983 தேசிய வனவிலங்கு உயிர்வாழ் திட்டம். 1986 தேசிய பூங்கா மற்றும் பாதுகாக்கப்பட்ட உயிர்கோளங்கள் அமைத்தல். சரியான விடை 1, 2, 3, 4. தேசிய வனவிலங்கு வார விழா எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? தேசிய வனவிலங்கு வார விழா எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 1955. பட்டாம்பூச்சிகள் எத்தனை நாட்களுக்கு பின் முட்டையிலிருந்து புழுவாக வெளிவருகின்றன?
பட்டாம்பூச்சிகள் எத்தனை நாட்களுக்கு பின் முட்டையிலிருந்து புழுவாக வெளிவருகின்றன? 5 நாட்களுக்கு. இந்தியாவில் வண்ணத்து பூச்சிகளின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் மாநிலங்கள் அசாம், சிக்கிம், திரிபுரா, மேகாலயா 4 கொடுத்திருக்காங்க. இதுல எது எது சரின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் வண்ணத்து பூச்சிகளின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் மாநிலங்கள் அசாமும் சிக்கிம் தான். அசாம்ல சிக்கிக்கிச்சு பட்டாம்பூச்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வண்ணத்து பூச்சியின் பருவங்களில் 3வது பருவம் எது? வண்ணத்து பூச்சிகளின் பருவங்களில் 3வது பருவம் கூட்டுப்புழு பருவம். பின்வருவனவற்றில் எது சமுதாய பூச்சிகள் என்று அழைக்கப்படுகிறது? பின்வருவனவற்றில் எது சமுதாய பூச்சி என்று அழைக்கப்படுகிறது? தேனீக்கள். ராணி தேனீயின் ஆயுட்காலம் அதிகபட்சம் 2 ஆண்டுகள். 1 கிலோகிராம் தேனில் எத்தனை கலோரி ஆற்றல் உள்ளது? 1 கிலோகிராம் தேனில் எத்தனை கலோரி ஆற்றல் உள்ளது? 3200. உலக சுகாதார தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக சுகாதார தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 7. மண்டை ஓடு எத்தனை அசையா மூட்டுகளால் ஆக்கப்பட்டுள்ளது? மண்டை ஓடு எத்தனை அசையா மூட்டுகளால் ஆக்கப்பட்டுள்ளது? 8. உடல் சமநிலை மற்றும் தசைகளின் இயக்கம் ஆகியவற்றை உறுதிப்படுத்துவது. உடல் சமநிலை மற்றும் தசைகளின் இயக்கம் ஆகியவற்றை உறுதிப்படுத்துவது சிறுமூளை. மூளைத்தண்டு என அழைக்கப்படும் பகுதி. மூளைத்தண்டு என அழைக்கப்படும் பகுதி முகுளம். கண் பார்வைக்கு அவசியமான வைட்டமின் எது? கண் பார்வைக்கு அவசியமான வைட்டமின் ஏ. இரத்த புற்றுநோய்க்கு மருந்தாக பயன்படும் பூ எது? இரத்த புற்றுநோய்க்கு மருந்தாக பயன்படும் பூ நித்திய கல்யாணி. உணவாக பயன்படும் தானிய வகைகளில் ஒன்று. உணவாக பயன்படும் தானிய வகைகளில் ஒன்று நெல். தமிழின் அடிப்படை இலக்கண நூலான தொல்காப்பியத்தை தொல்காப்பியர் யாருடைய ஆட்சி காலத்தில் அரங்கேற்றினார்? தமிழின் அடிப்படை இலக்கண நூலான தொல்காப்பியத்தை தொல்காப்பியர் யாருடைய ஆட்சி காலத்தில் அரங்கேற்றினார்? நிலத்தரு திருவிற்பாண்டியன். சேரர்களின் ஆட்சி பகுதி அல்லாதது. சேரர்களின் ஆட்சி பகுதி அல்லாதது நாமக்கல். இமயம் வரை சென்று கல் எடுத்து வந்து கண்ணகிக்கு கோயில் கட்டியவர் யார்? இமயம் வரை சென்று கல் எடுத்து வந்து கண்ணகிக்கு கோயில் கட்டியவர் சேரன் செங்குட்டுவன். வெண்ணி போரில் சேர பாண்டிய மன்னர்களை தோற்கடித்த சோழ அரசன் யார்? வெண்ணி போரில் சேர பாண்டிய மன்னர்களை தோற்கடித்த சோழ அரசன் யார்? கரிகார் சோழன். தலையாலங்கானம் என்ற இடத்தில் சேர சோழ படையினை தோற்கடித்த பாண்டிய அரசன் யார்? தலையாலங்கானம் என்ற இடத்தில் சேர சோழ படையினை தோற்கடித்த பாண்டிய அரசன் 2ஆம் பாண்டிய நெடுஞ்செழியன். அரிதாக கிடைத்த ஆடையை தான் அணியாமல் சிவனுக்கு வழங்கிய கடையெழு வள்ளல் யார்? அரிதாக கிடைத்த ஆடையை தான் அணியாமல் சிவனுக்கு வழங்கிய கடையெழு வள்ளல் யார்? ஆய் அண்டிரன். இண்டிகா என்ற நூலை எழுதியவர் யார்? இண்டிகா என்ற நூலை எழுதியவர் மெகஸ்தனிஸ். ஹர்ஷவர்த்தனர் ஆட்சி காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் 12 ஆண்டுகள் தங்கியிருந்த வெளிநாட்டு பயணி யார்? ஹர்ஷவர்த்தனர் ஆட்சி காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் 12 ஆண்டுகள் தங்கியிருந்த வெளிநாட்டு பயணி யுவான் சுவாங். மில்லியன் 2 என்னும் பயண நூலின் ஆசிரியர் யார்? மில்லியன் 2 என்னும் பயண நூலின் ஆசிரியர் மார்க்கோபோலோ. முதலாக வரைபடத்தினை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் யார்? முதலாக வரைபடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் மெக்கலன். ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையேயான கடல்வழி பாதையை முதலில் கண்டறிந்தவர் யார்? ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையேயான கடல்வழி பாதையை முதலில் கண்டறிந்தவர் வாஸ்கோடகாமா.
உலக பயணம் செய்த முதல் கப்பல். உலக பயணம் செய்த முதல் கப்பல் விக்டோரியா. பூமி சூரியனிடமிருந்து எத்தனை மைல் தொலைவில் உள்ளது? பூமி சூரியனிடமிருந்து எத்தனை மைல் தொலைவில் உள்ளது? 93 மில்லியன். கொலராடோ பீடபூமி எந்த கண்டத்தில் உள்ளது? கொலராடோ பீடபூமி எந்த கண்டத்தில் உள்ளது? வட அமெரிக்கா. பொறுத்துக. லியானஸ் சமவெளி தென் அமெரிக்கா. லம்பார்டி சமவெளி ஐரோப்பா. கிராண்ட் கேன்யான் வட அமெரிக்கா. நைல் பள்ளத்தாக்கு ஆப்பிரிக்கா. லியானஸ் சமவெளி தென் அமெரிக்கா. லம்பார்டி சமவெளி ஐரோப்பா. கிராண்ட் கேன்யான் வட அமெரிக்கா. நைல் பள்ளத்தாக்கு ஆப்பிரிக்கா. சரியான விடை பின்வருவனவற்றில் பொருந்தாததை தேர்க. பின்வருவனவற்றில் பொருந்தாதது இந்திய பெருங்கடல். கடல் மட்டத்திலிருந்து 0 to 300 மீட்டர் உயரம் கொண்ட பரந்து விரிந்த நிலப்பரப்புகள் டேஸ் எனப்படும். கடல் மட்டத்திலிருந்து 0 to 300 மீட்டர் உயரம் கொண்ட பரந்து விரிந்த நிலப்பரப்புகள் சமவெளிகள் எனப்படும். புவி கோளத்தின் மீது கிழக்கு மேற்காக வரையப்பட்ட கற்பனை கோடுகள் டேஸ் எனப்படும். புவி கோளத்தின் மீது கிழக்கு மேற்காக வரையப்பட்ட கற்பனை கோடுகள் அச்சக்கோடுகள் எனப்படும். பின்வருவனவற்றில் மெரிடியன் என்று அழைக்கப்படுவது எது? பின்வருவனவற்றில் மெரிடியன் என்று அழைக்கப்படுவது தீர்க்க கோடுகள். இந்திய தல நேரம் IST டேஸ் தீர்க்க கோட்டினை மையமாக கொண்டு கணக்கிடப்பட்டுள்ளது. இந்திய தல நேரம் தீர்க்க கோட்டினை மையமாக கொண்டு கணக்கிடப்பட்டது. எந்த தீர்க்க கோட்டைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 82.5 நிலத்தில் 1 கன சென்டிமீட்டர் மண் உருவாக ஆகும் காலம். நிலத்தில் 1 கன சென்டிமீட்டர் மண் உருவாக 1000 ஆண்டுகளுக்கு மேல் ஆகும். ஹங்கேரியன் பாப்ரிகா என்பது இந்தியாவில் அதிகம் பயிரிடப்படும் மிளகாய் ரகம். கரிசல் மண்ணின் இந்திய பெயர். கரிசல் மண்ணின் இந்திய பெயர் ரெகர். பின்வருவனவற்றில் எது இயற்கையான பதப்படுத்தி? பின்வருவனவற்றில் இயற்கையான பதப்படுத்தி உப்பு, சர்க்கரை, தேன் அனைத்தும். பின்வருவனவற்றில் உலர வைத்தல் முறையில் பதப்படுத்தக்கூடியது எது? பின்வருவனவற்றில் உலர வைத்தல் முறையில் பதப்படுத்தக்கூடியது நெல். வீட்டிற்கு 20 யூனிட் மின்சாரம் வழங்க மின் நிலையங்கள் எத்தனை யூனிட் மின்சாரம் தயாரிக்க வேண்டியுள்ளது? வீட்டிற்கு 20 யூனிட் மின்சாரம் வழங்க மின் நிலையங்கள் 100 யூனிட் மின்சாரம் தயாரிக்க வேண்டியுள்ளது. உலக அளவில் இந்தியா சூரிய ஆற்றல் உற்பத்தியில் 3ஆம் இடம். தேசிய ஆற்றல் சேமிப்பு நாள் எப்போது? தேசிய ஆற்றல் சேமிப்பு நாள் டிசம்பர் 14. பெண் அனோபிலஸ் கொசு பின்வரும் எந்த நோயை பரப்புகிறது? பெண் அனோபிலஸ் கொசு மலேரியா நோயை பரப்புகிறது. பின்வருவனவற்றில் எது பகலில் கடிக்கும் கொசு? பின்வருவனவற்றில் பகலில் கடிக்கும் கொசு ஏடிஸ். பின்வருவனவற்றில் தவறான இணை எது? அப்ப நம்ம சரியான இணையை மட்டும் பார்த்தலாம். கடைசி மட்டும்தான் தவறான இணை. மலேரியா பிளாஸ்மோடியம் அனோபிலஸ் கொசுனால வருது. பைலேரியாஸ் ஊச்சரேரியா பாங்கராப்டி கியூலெக்ஸ் கொசு மூலியமா வருது. டெங்கு காய்ச்சல் பிளேவி வைரஸ் ஏடிஸ் கொசு மூலியமா வருது. தவறானது இது மட்டும்தான். டேஸ் நீர் தேக்கங்களில் வளர்ப்பது கொசுக்களை கட்டுப்படுத்துவது உயிரியல் கட்டுப்பாட்டு முறைக்கு ஒரு உதாரணம். டேஸ் நீர் தேக்கங்களில் வளர்ப்பது கொசுக்களை கட்டுப்படுத்துவது உயிரியல் கட்டுப்பாட்டு முறைக்கு ஓர் உதாரணம். கம்பூசியா மீன்களை. குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்வதும் குறிப்பிட்ட வடிவமற்றதுமான பொருள்கள். குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்வதும் குறிப்பிட்ட வடிவமற்றதுமான பொருள்கள் திரவ பொருள்கள்.
ஆமை ஓட்டு வடிவில் காணப்படும் பனி வீடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆமை ஓட்டு வடிவில் காணப்படும் பனி வீடுகள் இக்லூக்கள் அழைக்கப்படுது. உலகின் மிக உயர்ந்த கட்டிடமான புர்ஜ் காலிஃபா எத்தனை மீட்டர் உயரமுடையது? உலகின் மிக உயர்ந்த கட்டிடமான புர்ஜ் கலிஃபா எத்தனை மீட்டர் உயரமுடையதுன்னு கேட்டிருக்காங்க. 828 மீட்டர். பசுமை மாறா காடுகளில் வளரும் மரங்களில் தவறானது. பசுமை மாறா காடுகளில் வளரும் மரங்களில் தவறானது சால். பருவ காற்று காடுகள் என்று அழைக்கப்படுவது. பருவ காற்று காடுகள் என்று அழைக்கப்படுவது இலையுதிர் காடுகள். கடல் நீர் அலைகளால் ஏற்படும் மண் அரிப்பை தடுத்து வளமிக்க வண்டல் மண் கடலை சென்றடையாமல் தடுக்கும் மரம். கடல் நீர் அலைகளால் ஏற்படும் மண் அரிப்பை தடுத்து வளமிக்க வண்டல் மண் கடலை சென்றடையாமல் தடுக்கும் மரம் சுந்தரி. ஆறுகள் கடலுடன் கலக்கும் முக்கோண வடிவிலான கழிமுக துவாரம் டேஸ் எனப்படும். ஆறுகள் கடலுடன் கலக்கும் முக்கோண வடிவிலான கழிமுக துவாரம் டெல்டா என்று அழைக்கப்படும். ஒரு நாட்டின் இயற்கை வளம் சீரானதாக அமைய அந்நாட்டின் மொத்த பரப்பில் எத்தனை சதவீதம் காடுகளாக அமைதல் அவசியம்? ஒரு நாட்டின் இயற்கை வளம் சீரானதாக அமைய அந்நாட்டின் மொத்த பரப்பில் எத்தனை சதவீதம் காடுகளாக அமைதல் அவசியம்? 33%. மரங்கள் வெட்டப்படும் போது அவற்றை கட்டி தழுவி வெட்டவிடாமல் சத்தியாகிரகம் செய்யும் அமைப்பு. மரங்கள் வெட்டப்படும் போது அவற்றை கட்டி தழுவி வெட்டவிடாமல் சத்தியாகிரகம் செய்யும் அமைப்பு சிப்கோ இயக்கம். காடு வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? காடு வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? கோவை. இந்தியாவில் அதிக அளவு இரும்பு கிடைக்கும் மாநிலங்களில் தவறானது. இந்தியாவில் அதிக அளவு இரும்பு கிடைக்கும் மாநிலங்களில் தவறானது கேட்டிருக்காங்க. அப்போ அதிகமா இரும்பு எந்தெந்த மாநிலங்கள்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒடிசா, சத்தீஸ்கர், ஆந்திரா இங்க எல்லாமே இரும்பு அதிகமா கிடைக்குது. இல்ல தவறானது கர்நாடகா. பின் வருவனவற்றில் இந்தியாவில் அதிகம் கிடைக்கும் தாது. இந்தியாவில் அதிகம் கிடைக்கும் தாது மாங்கனீசு. டேஸின் உலோக கலவை விமானங்களில் பாகங்கள் செய்ய மிகவும் ஏற்றது. டேஸின் உலோக கலவை விமானங்களின் பாகங்கள் செய்ய மிகவும் ஏற்றது அலுமினியம். இந்தியாவில் பாதரசம் கிடைக்கும் ஒரே மாநிலம். இந்தியாவில் பாதரசம் கிடைக்கும் ஒரே மாநிலம் கர்நாடகா. உலகின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எங்குள்ளது? உலகின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் சவுதி அரேபியாவில் உள்ளது. உலகின் தங்க மாநிலம் என்று அழைக்கப்படுவது. உலகின் தங்க மாநிலம் என்று அழைக்கப்படுவது கலிபோர்னியா. உலகின் முதல் செயற்கைக்கோள் எது? உலகின் முதல் செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் 1. விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர். விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் யூரி காகரின். சுனிதா வில்லியம்ஸ் பயணம் செய்த விண்வெளி ஓடத்தின் பெயர் என்ன? சுனிதா வில்லியம் பயணம் செய்த விண்வெளி ஓடத்தின் பெயர் என்ன? டிஸ்கவரி. பின் வருவனவற்றில் தவறான இணையை தேர்க. இதுல தவறான இணை சி மட்டும்தான். பிஎஸ்எல்வினா போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். ஜிஎஸ்எல்வினா ஜியோ சின்க்ரோனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இஸ்ரோனா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். தவறானது நாசா மட்டும்தான். மக்களவையில் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. குடியரசுத் தலைவரால் மக்களவையில நியமிக்கப்படக்கூடிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை 2. இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு. இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1952. சட்டமன்ற மேலவை உள்ள மாநிலங்களில் பொருத்தமற்றது. சட்டமன்ற மேலவை உள்ள மாநிலங்களில் பொருத்தமற்றது கர்நாடகா. சார்க் நாடுகளில் தவறானது எது? சார்க் நாடுகளில் தவறானது மியான்மர். பின் வருவனவற்றில் குளிரூட்டியாக பயன்படுவது எது? பின் வருவனவற்றில் குளிரூட்டியாக பயன்படுவது திட CO2.
டேஸ் அலங்கார விளக்குகளில் நிறங்களை உருவாக்க பயன்படுகிறது. மந்த வாயுக்கள் அலங்கார விளக்குகளில் நிறங்களை உருவாக்க பயன்படுகிறது. இயற்கை உரம் தயாரிக்க பயன்படும் வாயு நைட்ரஜன். பின்வருவனவற்றில் எது சர்வ கரைப்பான்? பின்வருவனவற்றில் சர்வ கரைப்பான் நீர். விண்வெளியில் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் பூமியை சுற்றி வரும் வகையில் மனிதனால் அனுப்பப்பட்ட ஓர் அறிவியல் சாதனம் டேஸ் ஆகும். விண்வெளியில் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் பூமியை சுற்றி வரும் வகையில் மனிதனால் அனுப்பப்பட்ட ஓர் அறிவியல் சாதனம் செயற்கைக்கோள் ஆகும். முதலில் டேஸ் 1957ஆம் ஆண்டு டேஸ் என்ற செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்பியது. எந்த நாடு? அந்த செயற்கைக்கோள் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரஷ்யா தான். முதல்ல 1957ல ரஷ்யா ஸ்புட்னிக் என்ற செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்பினது. இந்தியாவின் விண்வெளி ஆய்வு மையம் இஸ்ரோ 1969ஆம் ஆண்டு எங்கு நிறுவப்பட்டது? இந்தியாவின் விண்வெளி ஆய்வு மையம் இஸ்ரோ 1969ஆம் ஆண்டு எங்கு நிறுவப்பட்டது? பெங்களூரில். இந்தியா எந்த வருடம் ஆரியப்பட்டா என்ற செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்பியது? இந்தியா எந்த வருடம் ஆரியப்பட்டா என்ற செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்பியது? 1975. விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட விலங்குகளில் தவறானது எது? விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட விலங்குகளில் தவறானது அணில். பின்வருபவர்களில் நிலவுக்கு செல்லாதவர் யார்? யூரி காகரின். ஏன்னா மற்ற 3 பேருமே ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங், எட்வின் ஆல்ட்ரின். நீல் ஆம்ஸ்ட்ராங் கால் வச்சதுக்கு அப்புறமேட்டு பின்னாடியே ஆல்ட்ரின் தன்னுடைய காலை பதிச்சாரு. இல்ல யூரி காகரின் பாத்தீங்க அப்படின்னா அந்த நிலவை அந்த இடத்த சுத்தி வந்தாரே தவிர விண்வெளிய அவர் இறங்கல. அதனால இதுல நிலவுக்கு செல்லாதவர், நிலவுக்கு போகாதவர் யூரி காகரின். ஸ்புட்னிக் பொறுத்துக. ஸ்புட்னிக் 1961. ஆரியப்பட்டா 1975. சந்திராயன் 1 22/10/2008. மங்கள்யான் 5/11/2013. விக்ரம் ஏ சாராபாய் அவர்கள் பெற்ற விருதுகளில் தவறானது. விக்ரம் ஏ சாராபாய் அவர்கள் பெற்ற விருதுகளில் தவறானது பத்மஸ்ரீ. தி சேட்டலைட் இண்டஸ்ட்ரியல் டெலிவிஷன் என்ற சோதனையை வெற்றிகரமாக செய்தவர் யார்? தி சேட்டலைட் இண்டஸ்ட்ரியல் டெலிவிஷன் என்ற சோதனையை வெற்றிகரமாக செய்தவர் விக்ரம் ஏ சாராபாய். மார்கோனி வானொலியை கண்டுபிடிக்க யாருடைய கண்டுபிடிப்பு அடிப்படையாக இருந்தது? மார்கோனி வானொலியை கண்டுபிடிக்க யாருடைய கண்டுபிடிப்பு அடிப்படையாக இருந்தது? ஜேசி போஸ். ஆக்சிஜன் இல்லாமலேயே சில நுண்ணுயிரிகள் வாழ முடியும் என்பதை கண்டறிந்தவர் யார்? ஆக்சிஜன் இல்லாமலேயே சில நுண்ணுயிரிகள் வாழ முடியும் என்பதை கண்டறிந்தவர் லூயி பாஸ்டியர். இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? உள்ளாட்சி அமைப்பை ஏற்படுத்தியவர் இந்தியாவில் ரிப்பன் பிரபு. மக்களாட்சிக்கு அடித்தளமாக இருப்பது பாத்தீங்க அப்படின்னா கிராம சபை. இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்பை கொண்டு வந்தது ரிப்பன் பிரபு. ஏன்னா இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் ரிப்பன் கட்டுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா மக்களாட்சிக்கு அடித்தளமாக இருக்கிறது கிராம சபை. டேசாம் ஆண்டு கல்வி உரிமை சட்டத்தின்படி பள்ளி செல்லும் வயது குழந்தைகள் அனைவரையும் பள்ளியில் சேர்ப்பதும் அதனை கண்காணிப்பதும் அந்தந்த ஊராட்சி மன்ற தலைவரின் கடமையாகும். டேசாம் ஆண்டு கல்வி உரிமை சட்டத்தின்படி பள்ளி செல்லும் வயது குழந்தைகள் அனைவரையும் பள்ளியில் சேர்ப்பதும் அதனை கண்காணிப்பதும் அந்தந்த ஊராட்சி மன்ற தலைவரின் கடமையாகும். 2009. கிராம கல்விக்குழுவின் தலைவர் யார்? கிராம கல்விக்குழுவின் தலைவர் கிராம பஞ்சாயத்து தலைவர். செஞ்சிக்கோட்டையின் தெற்கே அமைந்துள்ள வாயில் எது? செஞ்சிக்கோட்டையின் தெற்கே அமைந்துள்ள வாயில் திருச்சி வாயில். வலிமையான கற்களால் கட்டப்பட்டுள்ளதால் இதனை கிழக்கின் ட்ராய் என்று ஆங்கிலேயரால் அழைக்கப்பட்ட கோட்டை. வலிமையான கற்களால் கட்டப்பட்டுள்ளதால் இதனை கிழக்கின் ட்ராய் என்று ஆங்கிலேயரால் அழைக்கப்பட்ட கோட்டை செஞ்சிக்கோட்டை. பத்ரி காசி இமாம் என்பவரால் 9 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்ட கோட்டை.
பத்ரிகாசி இமாம் என்பவரால் 9 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்ட கோட்டை வேலூர் கோட்டை. சிப்பாய் கழகம் எப்போது நடைபெற்றது? சிப்பாய் கழகம் 1857 ஆண்டு நடைபெற்றது. வேலூர் புரட்சியின் 200ஆம் ஆண்டு நினைவு தினம் எந்த வருடம் கொண்டாடப்பட்டது? வேலூர் புரட்சியின் 200ஆம் ஆண்டு நினைவு தினம் எந்த வருடம் கொண்டாடப்பட்டது? 2006. கிபி 1620 தரங்கம்பாடியில் கோட்டை கட்டியவர்கள் யார்? கிபி 1620 தரங்கம்பாடியில் கோட்டை கட்டியவர்கள் டேனியர்கள். ஆங்கிலேயர்களால் எந்த வருடம் புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டது? ஆங்கிலேயர்களால் எந்த வருடம் புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டது? 1639ஆம் ஆண்டு. இந்தியாவின் மிக உயரமான கொடிக்கம்பம் எந்த கோட்டையில் உள்ளது? இந்தியாவின் மிக உயரமான கொடிக்கம்பம் புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ளது. நாட்டிய சாத்திரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நாட்டிய சாத்திரம் என்ற நூலின் ஆசிரியர் பரதமுனி. பொருந்தாததை தேர்க. இதுல பொருந்தாதது கிளாரினெட். பொருந்தாத இணையை தேர்க. இதுல பொருந்தாதது பாத்தீங்க அப்படின்னா ஆதியால் 9 நரம்புகள், இதுதான் பொருந்தாதது. புல்லாங்குழலில் உள்ள துளைகள் மொத்தம் எத்தனை? புல்லாங்குழலில் உள்ள துளைகள் 9. சர்வதேச இசை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சர்வதேச இசை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஜூன் 21 அன்று. தாங்குதல், உறிஞ்சுதல், உணவு சேமித்தல் டேஸின் பணியாகும். எதனுடைய பணி? வேரினுடைய பணி. டேஸ் தொகுப்பில் கொத்து கொத்தாக மிக மெல்லிய வேர்கள் இருக்கும். டேஸ் தொகுப்பில் கொத்து கொத்தாக மிக மெல்லிய வேர்கள் இருக்கும். சல்லிவேர். வேரில் உணவை சேமிக்கும் தாவரங்களில் தவறானது. வேரில் உணவு சேமிக்கும் தாவரங்கள்ல தவறானது வெங்காயம். பின் வருவனவற்றில் தண்டில் உணவை சேகரிக்கும் தாவரங்கள். தண்டுல உணவை சேகரிக்கக்கூடிய தாவரங்கள் மஞ்சள், இஞ்சி, உருளைக்கிழங்கு, 3மே தண்டு தான். ஆன்சர் இவை அனைத்தும். இலைகள் எத்தனை வகைப்படும்? இலைகள் 2 வகைப்படும். பின் வருவனவற்றில் பொருத்தமற்றதை தேர்க. பொருத்தமில்லாதது பப்பாளி இலை. பொருந்தாததை தேர்வு செய்க. மல்லிகை மலர். டேஸ் மலரும் பூக்கள் வெண்மையாகவும் மனத்துடனும் இருக்கும். எப்ப மலரக்கூடிய பூக்கள்? இரவில். பின் வருவனவற்றில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. மாம்பழம். நீரில் மூழ்கி வாழும் தாவரம் எது? நீரில் மூழ்கி வாழும் தாவரம் ஹைட்ரில்லா. நீரில் வாழும் நீர் தாவரங்கள் டேஸ் எனப்படும். நீரில் வாழும் நீர் தாவரங்கள் டேஸ் எனப்படும். ஹைட்ரோபைட்ஸ் எனப்படும். தாவரங்களுக்கும் விலங்குகள் போன்று உணர்வுகள் உண்டு என்று கண்டறிந்த இந்திய அறிவியல் அறிஞர். நல்லா நமக்கு தெரிஞ்ச ஒரு கேள்விதான். 10th சயின்ஸ்ல ஓல்டு புக்கு நியூ புக் எல்லாத்துலயுமே இருக்கு. தாவரங்களுக்கும் விலங்குகள் போன்று உணர்வுகள் உண்டு என்பதை கண்டுபிடித்தது யாரு பாத்தீங்கன்னா ஜேசி போஸ். பொறுத்துக. பொறுத்துகளை பாருங்க. வேறு, தண்டு, அப்புறம் சல்லிவேர் கொடுத்துருக்காங்களா? இஞ்சி, சரிங்க. வேறு, அப்புறம் வேறு, தண்டு, இது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்பர் சரியா கொடுக்காதனால இருங்க சொல்றேன். வேருக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கேரட்டு. வேறு கேரட்டு. அப்புறமேட்டு இஞ்சி நமக்கு தெரியும் தண்டு. இஞ்சி வந்து என்னது? தண்டு தானே. அடுத்து தும்பை அப்படிங்கிறது ஆணிவேர். புல் அப்படிங்கிறது சல்லிவேர். ஆன்சர் 3. வாழை டேஸ் மூலம் விதை இல்லாமல் வளர்கின்றன. வாழை டேஸ் மூலம்? தரைக்கீழ் தண்டு மூலமா. தவளை நீரில் சுவாசிக்க பயன்படுவது. தவளை நீரில் சுவாசிக்க தோல் பயன்படுது.
மிக நீண்ட தூரம் பறக்கும் பறவை, மிக நீண்ட தூரம் பறக்கும் பறவை புறா. மிக வேகமாக நிலத்தில் ஓடக்கூடிய பறவை, நிலத்துல ஓடக்கூடிய பறவை நெருப்புக்கோழி. பின் வருவனவற்றில் பொருத்தமற்ற பறவை கிவி. விதைகளை உடைத்து உண்ணுவதற்கு கிளி பயன்படுத்தும் உறுப்பு எது? விதைகளை உடைத்து உண்பதற்கு கிளி பயன்படுத்தும் உறுப்பு அலகு. அடுத்து, விலங்குகள் மற்றும் பறவைகள் உணவிற்காகவும் வாழிடத்திற்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் இடம்பெயர்வது. இடப்பெயர்ச்சி. பின் வருவனவற்றில் பொருத்தமற்றதை தேர்க. பொருத்தமற்றது பள்ளி. பல்வேறு விலங்குகள் குறித்து ஆராய்ச்சி செய்து மனிதன் குரங்கிலிருந்து வளர்ச்சி பெற்று வந்தவன் என்பதை நிரூபித்தவர் யார்? பல்வேறு விலங்குகள் குறித்து ஆராய்ச்சி செய்து மனிதன் குரங்கிலிருந்து வளர்ச்சி பெற்று வந்தவன் என்பதை நிரூபித்தவர் சார்லஸ் டார்வின். பொறுத்துக. ப்ரூகிவோர்ஸ், ஆம்னிவோர்ஸ், கார்னிவோர்ஸ், ஹெர்பிவோர்ஸ் இதெல்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ப்ரூகிவோர்ஸ் அப்படின்னா கிளி, ஆம்னிவோர்ஸ் அப்படின்னா காகம், கார்னிவோர்ஸ் அப்படின்னா சிங்கம், ஹெர்பிவோர்ஸ் அப்படின்னா முயல். ஆன்சர் 4. பின் வருவனவற்றில் எது கண்களை மூடுவதே இல்லை? கண்களை மூடுவதே இல்லாதது சுறாமீன். பின் வருவனவற்றில் எப்போதும் நீர் அருந்தாதது எது? பல்லி. வேலைக்கார தேனீ என்று அழைக்கப்படுவது எது? வேலைக்கார தேனீ என அழைக்கப்படுவது பெண் தேனீ. பின் வருவனவற்றில் எது தசை சுருக்கத்தின் மூலம் இடப்பெயர்ச்சி செய்வது? மண்புழு. உழவர்களின் பகைவன் யார்? உழவர்களின் பகைவன் வெட்டுக்கிளி. நீண்ட தூரம் இடம்பெயரக்கூடிய பூச்சி எது? நீண்ட தூரம் இடம்பெயரக்கூடிய பூச்சி வண்ணத்து பூச்சி. தாவரங்களின் சாற்றை குடிப்பது எது? தாவரங்களின் சாற்றை குடிப்பது ஆண் கொசு. தாவரங்கள், விலங்குகள் ஆகிய அனைத்திற்கும் உலகெங்கும் ஒரே மாதிரியான பெயர் வைக்கும் அறிவியல் முறையை அறிமுகம் செய்தவர். தாவரங்கள், விலங்குகள் ஆகிய அனைத்திற்கும் உலகெங்கும் ஒரே மாதிரியான பெயர் வைக்கும் அறிவியல் முறையை அறிமுகம் செய்தவர் கார்ல் லின்னேயஸ். பின் வருவனவற்றில் காலராவை பரப்புவது எது? ஈ. 2004ஆம் ஆண்டு 3 கோடி மரக்கன்றுகளை நட்டு அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர். 2004ஆம் ஆண்டு 3 கோடி மரக்கன்றுகளை நட்டு அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர் வாங்காரி மாத்தாய். பொறுத்துக. தேக்கு மரம், மூங்கில், ஏலக்காய், அப்புறம் மூலிகை. இதுக்கு பொறுத்துக பாத்தீங்கன்னா தேக்கு மரம் வீட்டு பயன்பாட்டு பொருட்கள், மூங்கில் காகித பொருட்கள், ஏலக்காய் நறுமண பொருள், மூலிகை மருந்து பொருள். எல்லாம் 1 2 3 நாள் அப்படியே ஈவனா தான் இருக்கு. உடலில் உள்ள இதயம், நுரையீரல் போன்ற உள் உறுப்புகளை டேஸ் பாதுகாக்கின்றன. உடலில் உள்ள இதயம், நுரையீரல் போன்ற உள் உறுப்புகளை டேஸ் பாதுகாக்கின்றன. எலும்பு. நமது உடலின் மிக நீளமான எலும்பு எது? உடலின் மிக நீளமான எலும்பு எது? பீமர். மனித உடலில் உள்ள மிகச் சிறிய எலும்பு ஸ்டேபஸ். அசையும் மூட்டுகள் எத்தனை வகைப்படும்? அசையும் மூட்டுகள் 4 வகைப்படும். பின் வருவனவற்றில் மூட்டு வகையின் அடிப்படையில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. தோள்பட்டை. நமது முதுகெலும்பு தொடர் டேஸ் முள் எலும்புகளால் ஆனது. 32 முள் எலும்புகளால் ஆனது. சூரிய ஒளியிலிருந்து வலிமைப்படுத்தும் வைட்டமின் டி கிடைக்கிறது. சூரிய ஒளியிலிருந்து டேஸை வலிமைப்படுத்தும் வைட்டமின் டி. எத? எலும்பை. பின் வருவனவற்றில் தசைகளின் அடிப்படையில் பொருத்தமற்றதை தேர்க. இதயம். மனித உடலின் தசைகள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும்.
பின் வருவனவற்றில் பொருத்தமற்றதை தேர்க. இதயம். பற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். எலும்பு முறிவை கண்டறிய உதவும் ஊடு கதிர்களை கண்டறிந்தவர் யார்? எலும்பு முறிவை கண்டறிய உதவும் ஊடு கதிர்களை கண்டறிந்தது ரான்ஜன். நம் தலையை திருப்ப உதவும் மூட்டு எது? நம் தலையை திருப்ப உதவும் மூட்டு முளை மூட்டு. பின் வருவனவற்றில் உயிர்ச்சத்து எனப்படுவது எது? பின் வருவனவற்றில் உயிர்ச்சத்து எனப்படுவது வைட்டமின்கள். பின் வருவனவற்றுள் பொருத்தமற்றதை தேர்க. பொருத்தமற்றது பாருங்க, பாசிப்பயிறு, கோதுமை, அரிசி, மக்காச்சோளம். இதுல பாசி பயிறு மட்டும்தான் வித்தியாசமா இருக்கு. இதுல ஏன் பாசிப்பயிறு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பொருந்தாம இருக்குன்னா, பாசிப்பயிறு மட்டும்தான் பயிறு வகையை சேர்ந்தது. கோதுமை, அரிசி, மக்காச்சோளம் எல்லாமே தானிய வகைகளை சேர்ந்தது. அதனாலதான் பொருத்தமற்றது பாசிப்பயிறு. இந்த மாதிரி தான் ட்விஸ்ட் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். பின் வருவனவற்றுள் சரியானது எது எவை? காய்கறிகளை அதிக நேரம் வேக வைத்தல் கூடாது. எண்ணெயில் பொரித்து பயன்படுத்துவதால் சத்துக்கள் பாதுகாக்கப்படும். எது சரி, எது எவை சரி அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. காய்கறிகளை அதிக நேரம் வேக வைத்தல் கூடாது, எண்ணெயில் பொரித்து பயன்படுத்துவதால் சத்துக்கள் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது சரியானா கிடையாது. அதிக நேரம் வேக வைக்க கூடாது காய்கறிகளை, ஏன்னா பச்சை காய்கறிகளை கூட சாப்பிடலாம். ரெண்டாவதா கொடுத்திருக்கிறது சரியில்லை, தவறு. அதனால நமக்கு சரியானதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். 1 மட்டும் சரி. சரிவிகித உணவு பெட்டகத்தில் இரண்டாவதாக உள்ளது எது? சரிவிகித உணவு பெட்டகத்துல இரண்டாவதா இருக்கக்கூடியது காய்கறிகள், பழங்கள். அப்ப சரிவிகித உணவு பெட்டகத்துல முதலாவதா இருக்கக்கூடியது எது அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வைட்டமின்கள், தாது உப்புக்கள், புரதம், கார்போஹைட்ரேட் மற்றும் நீர்ச்சத்து ஆகியவை டேஸ் அடங்கியுள்ளன. வைட்டமின்கள், தாது உப்புக்கள், புரதம், கார்போஹைட்ரேட் மற்றும் நீர்ச்சத்து ஆகியவை டேஸ் அடங்கியுள்ளன. எதுல அடங்கி இருக்கு? பால்ல இருக்கு. உடலை நலமாக வைத்துக்கொள்ள ஒரு மனிதன் சராசரியாக டேஸ் லிட்டர் அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும்? 2.5 லிட்டர். பாஸ்டரைசேஷன் என்னும் பால் பதப்படுத்தும் முறையை கண்டறிந்தவர் யார்? பால் பாஸ்டரைசேஷன் அப்படிங்கிற இந்த பாலை பதப்படுத்தக்கூடிய முறையை கண்டுபிடிச்சது லூயி பாஸ்டியர். பொறுத்துக. கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் நமக்கு எதுக்கு உதவுது? ஆற்றலுக்கு. ஓகேங்களா? கார்போஹைட்ரேட் நமக்கு ஆற்றலுக்கு உதவுது. புரதம் வளர்ச்சி, கொழுப்பு உடல் பருமன், வைட்டமின் நோய் தடுப்பு. சரியான விடை 3. உடனடி சக்தி தருவது, உடனடியா நமக்கு சக்தி தருவது கார்போஹைட்ரேட். ஆதார புள்ளி, பளு, திறன் ஆகிய இம்மூன்றும் இருக்கும் இடங்களை பொறுத்து நெம்புகோல்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது? நெம்புகோல்கள் பாத்தீங்கன்னா 3 வகையா. திறனுக்கும் பளுவுக்கும் இடையில் ஆதார புள்ளி அமைவது, திறனுக்கும் பளுவுக்கும் இடையில் ஆதார புள்ளி அமைவது முதல் வகை நெம்புகோல். நெம்புகோல் தத்துவத்தை கண்டறிந்தவர் யார்? நெம்புகோல் தத்துவத்தை கண்டறிந்தவர் ஆர்கிமிடிஸ். அடுத்து, பின் வருவனவற்றில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. கத்தரிக்கோல், ரம்பம், சுத்தி, அப்பள இடுக்கி. இதுல பொருத்தமே இல்லாதது பாத்தீங்கன்னா அப்பள இடுக்கி தான். ஏன்னா கத்தரிக்கோல், ரம்பம், சுத்தியல் இது 3மே ஏதாவது ஒரு தொழில் செய்யறதுக்காக, வேலை செய்யறதுக்காக பயன்படுது. ஆனா அப்பள இடுக்கி உணவு சமைக்கும் போது ஒரு உதவக்கூடிய ஒரு கருவி. அதனால இதுல பொருத்தமற்றது அப்பள இடுக்கி தான். பின் வருவனவற்றில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. கபடி, டென்னிஸ், கிரிக்கெட், கால்பந்து. இப்ப இந்த 4ல பாத்தீங்கன்னா டென்னிஸ், அப்புறமேட்டு கிரிக்கெட்டு, கால்பந்து இது எல்லாத்துலயுமே நம்ம பால் யூஸ் பண்றோம். ஏதாவது ஒரு விதத்துல ஏதோ ஒரு பால் மாதிரி ஒரு பொருளை யூஸ் பண்றோம், பந்து மாதிரி. ஆனா கபடி மட்டும்தான் அது ஒரு பாரம்பரியமான விளையாட்டு. உடல்ல வச்சு உடல் உழைப்பு மூலியமா நாம அந்த கபடி விளையாட்டை விளையாடுறோம். அப்போ இதுல பொருத்தமற்றது பாத்தீங்கன்னா கபடி மட்டும்தான். இதுல ஆன்சர் தப்புன்னு கொடுத்திருக்காங்க. பின் வருவனவற்றில் பொருத்தமற்றதை தேர்க.
கபடி, டென்னிஸ், கிரிக்கெட், கால்பந்து. இல்ல டென்னிஸ், கிரிக்கெட், கால்பந்து மூணுமே பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை வச்சு விளையாடுறது. பந்து, அந்த டென்னிஸ் விளையாடுறதுக்கு அந்த இறகு மாதிரி ஒண்ணு இருக்கும், கால்பந்துக்கு ஒரு பால் வச்சு விளையாடுவோம். ஆனா கபடி மட்டும்தான் உடல்ல வச்சு நம்ம விளையாடுறது. இது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு விளையாட்டு. அப்போ பொருத்த மற்றது பாத்தீங்கன்னா கபடி. பின் வருவனவற்றில் தவறான கூற்றை தேர்க. பின் வருவனவற்றில் தவறான கூற்று: காலையில் எழுந்தவுடன் கண்களை தூய்மையான நீரில் கழுவ வேண்டும். ஆரஞ்சு நிற மற்றும் மஞ்சள் நிற பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகளை உண்பது கண்களுக்கு நல்லது. இதுல சரியான விடை பாத்தீங்க அப்படின்னா இதுல எதுவுமே இல்லை. யோகா முறையின் தந்தை, யோகா யோகா பண்றாங்க தானே, அந்த முறையினுடைய தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பதஞ்சலி முனிவர். நவம்பர் 14ஆம் நாள் எந்த தினமாக கொண்டாடப்படுகிறது? நவம்பர் 14 குழந்தைகள் தினம். தேசிய அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28 அன்று. சர் சி வி ராமனுடைய பிறந்த நாள் அது, பிப்ரவரி 28. பருப்பொருளின் அடிப்படையில் பொருந்தாததை தேர்க. பருப்பொருளின் அடிப்படையில இது கதவு, மேசை, நாற்காலி எல்லாமே ஒரு பொருள், வெயிட்டான ஒரு பொருள். அதுக்கு ஒரு உருவ அமைப்பு இருக்கு, ஆனா காற்றுக்கு இல்லை, அதான் பொருந்தாதது. கண்டறியப்பட்ட டேஸ் கண்டறியப்பட்ட நாளே தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது. நம்ம சொன்னதான சர் சி வி ராமனுடைய என்ன விளைவு, ராமன் விளைவு கண்டறியப்பட்ட நாள் பிப்ரவரி 28. அதை தான் நம்ம வந்து தேசிய அறிவியல் தினமா கொண்டாடுறோம். போக்குவரத்து மொத்தம் எத்தனை வழிகளில் நடைபெறுகிறது? போக்குவரத்து மொத்தம் எத்தனை வழிகள் நடைபெறுகிறதுனா 4 வழிகள். நில வழியில் தொலைதூரம் வசதியாக பயணம் செய்ய ஏற்றது. நிலத்துல தொலைதூரம் பயணம் செய்யறதுக்கு ஏற்றது பாத்தீங்கன்னா இருப்பு பாதை வழி, அதாவது ட்ரெயின். மிக கனமான பொருட்களை கொண்டு செல்ல உதவும் போக்குவரத்து நீர்வழி போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, கனமான பொருட்களை கொண்டு போறதுக்கு. பின்வரும் போக்குவரத்தில் செலவு அதிகமானது பாத்தீங்க அப்படின்னா பிளைட், வான்வழி பயணம். பின் வருவனவற்றில் பயணத்தின் அடிப்படையில் பொருத்தமற்றதை தேர்க. அரசு பேருந்து. பயணத்தின் அடிப்படையில காவலர் ஊர்தி, தீயணைப்பு ஊர்தி, மருத்துவ அவசர ஊர்தி இருக்கு, ஆனா அரசு பேருந்துங்கிறது வித்தியாசமா இருக்கு, மற்றது எல்லாமே ஊர்தி. கோனார்க்கில் உள்ள சூரிய கோவில் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் உள்ளது? கோனார்க்கில் உள்ள சூரிய கோவில் இந்தியாவின் ஒடிஷா மாநிலத்தில் உள்ளது. காசிரங்கா உயிரியல் பூங்கா எங்குள்ளது? காசிரங்கா உயிரியல் பூங்கா அசாமில் உள்ளது. இந்த மாதிரி பூங்கா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்விகள். இந்த மாதிரி கேள்விகள் தான் வந்து ஆல்ரெடி டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க, டெட்லையுமே கேட்கப்படக்கூடிய கேள்விகள் தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். எலிபெண்டா அருவி இந்தியாவின் எந்த நகரத்தில் உள்ளது? எலிபெண்டா அருவி இந்தியாவின் ஷில்லாங் நகரத்தில் உள்ளது. தால் ஏரி உள்ள இந்திய மாநிலம். தால் ஏரி உள்ள இந்திய மாநிலம் ஜம்மு அண்ட் காஷ்மீர். தமிழர்களின் அடிப்படை உணவு நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், அரிசி. பொருத்தமற்றதை தேர்க. இட்லி, தோசை, பணியாரம் மூணும் பாத்தீங்க அப்படின்னா அரிசி மாவுல வருது. சப்பாத்தி மட்டும்தான் கோதுமை மாவுல. பொருத்தமற்றதை தேர்க. கோதுமை, கேழ்வரகு, கம்பு, துவரை மட்டும்தான் பருப்பு, மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா தானிய வகையை சேர்ந்தது. துவரை பருப்பு வரும், அப்ப பொருந்தாதது இதுதான். டேஸ் உடலுக்கு வலிமையும் ஆற்றலையும் தருகின்றன. கீரைகள் உடலுக்கு வலிமையையும் ஆற்றலையும் தருகின்றன. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் எடுத்துக்கொள்ளும் சத்தான உணவு பால். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பவர்கள், சட்ட ஒழுங்குனா காவலர்கள். காவலர்களுடைய பணிகள்ல தவறானது குற்றம் செய்தவருக்கு தண்டனை வழங்குதல் அப்படிங்கிறது கிடையாது. காவலுடைய பணிகள்ல அது தவறு. ஏன்னா குற்றம் நிகழாம தடுக்கணும், போக்குவரத்தை சரி செய்யணும், பொது சொத்துக்களை பாதுகாக்கணும். இது மூணுமே சரியானது. அப்ப தவறானது தண்டனை கொடுக்கறது மட்டும்தான்.
கிராமங்களின் அடிப்படை தேவைகளை டேஸ் நிறைவேற்றுகின்றன. கிராமங்களினுடைய அடிப்படை தேவைகளை ஊராட்சிகள் நிறைவேற்றுகின்றன. பின் வருவனவற்றில் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாது. இதுல சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத ஒரு வாகனம் மிதிவண்டி. பின் வருவனவற்றில் பொருத்தமற்றதை தருக. தரைப்படை, தீயணைப்பு படை, கப்பற்படை, விமானப்படை. இல்ல கப்பற்படை இருக்கு, விமானப்படை இருக்கு, தரைப்படை, 3 படைகள் இருக்கு. தீயணைப்பு படை அப்படின்னு சொல்லி ஒரு படை இல்ல. அப்ப தவறானது இதுதான். பின் வருவனவற்றில் மண்ணில் பிறந்து மண்ணை காப்பது. மண்ணில் பிறந்து மண்ணை காப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. தாவரங்கள். அடுத்து பின் வருவனவற்றுள் எது தரையை ஒட்டி வளரும் மிகச் சிறிய செடி மற்றும் மண் அரிப்பை தடுப்பது? புல். இதெல்லாமே ரொம்ப சாதாரணமா இருக்கு, ஆனா எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. இது கூட நமக்கு தெரியாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. மிக மெலிந்த தண்டினை உடையது, குச்சிகள் மற்றும் பற்று கம்பிகள் உதவியுடன் வளரக்கூடியது எது? ஏறுகொடி. பின்வரும் தாவரத்தின் பாகங்களில் சூரியனை கொண்டு பொருத்தமற்றதை தேர்க. சூரியனை கொண்டு பொருத்தமற்றதை தேர்க. வேர். பின்வரும் எந்த செடி வகையின் பழங்கள் பெரியது? எந்த செடி வகையின் பழங்கள் பெரியது? படர்கொடி. பின்வருவனவற்றில் அழிந்து வரும் விலங்குகள் எது? பின்வருவனவற்றில் அழிந்து வரும் விலங்குகள் எது? காண்டாமிருகம், சிங்கம், சிவப்பு பாண்டா கரடி. இது 3மே அழிந்து வரக்கூடிய விலங்குகள் தான். அடுத்து பின்வரும் கூற்றுகளை கொண்டு சரியானதை கண்டுபிடி. உயிரினங்களில் மிகப்பெரிய விலங்கு. ஏறக்குறைய 90 நிமிடங்கள் முதல் 100 நிமிடங்கள் வரை நீரில் மூச்சை அடக்கும் ஆற்றல் கொண்டது. இது முட்டை இடுவது இல்லை, குட்டி ஈன்று பால் கொடுக்கும். அது என்ன விலங்கு? திமிங்கலம். பின் வருவனவற்றில் எந்த உறுப்பு சுவாசிக்கும் போது சுருங்கி விரியும்? பின் வருவனவற்றில் எந்த உறுப்பு சுவாசிக்கும் போது சுருங்கி விரியும்? நுரையீரல். தாவரவியலின் தந்தை யார்? தாவரவியலின் தந்தை தியோப்ரஸ்டஸ். பின் வருவனவற்றில் ஒரு வித்திலை தாவரம் எது? பின் வருவனவற்றில் ஒரு வித்திலை தாவரம் புல், கரும்பு, தென்னை அனைத்தும். டேஸ் இரு வித்திலை தாவரத்தின் பண்பு. டேஸ் இரு வித்திலை தாவரத்தின் பண்பு வலைப்பின்னல் நரம்பு அமைவு. தாவர இருவாழ்வுக்கு எடுத்துக்காட்டு. தாவர இருவாழ்வுக்கு எடுத்துக்காட்டு ரிக்ஸியா. விண்வெளி வீரர்கள் உணவாக பயன்படுத்துவது எது? விண்வெளி வீரர்கள் உணவாக பயன்படுத்துவது குளோரெல்லா. டேஸ் ஒரு போலி வேர்த்தண்டு இலை தாவரம். டேஸ் ஒரு போலி வேர்த்தண்டு இலை தாவரம் பாலிகிரைக்கம். டேஸ் தன் முன் பற்களை கொறித்து கொண்டே இருக்க வேண்டும். டேஸ் தன் முன் பற்களை கொறித்து கொண்டே இருக்க வேண்டும். அணில். விலங்குகள் துன்புறுவதை தடை செய்யும் அமைப்பு. விலங்குகள் துன்புறுவதை தடை செய்யும் அமைப்பு ப்ளூ கிராஸ். பின் வருவனவற்றில் வேகமாக ஓடும் விலங்கு எது? பின் வருவனவற்றில் வேகமாக ஓடும் விலங்கு குதிரை. பின் வருவனவற்றில் எது வலிமை குறைந்த மென்மையான தண்டினை உடையது ஆனால் பெரிய பழங்களை உடையது? படர்கொடி. பின் வருவனவற்றில் எது குட்டையாக வளரக்கூடியதும் மேலும் மெல்லிய தண்டுகளையும் கொண்ட மிக குறுகிய காலம் வாழக்கூடியது? செடி. பறவைகள் கூடு கட்டி வாழ்வதற்கு ஏற்றது. பறவைகள் கூடு கட்டி வாழ்வதற்கு ஏற்றது மரம். பின் வருவனவற்றில் பொருத்தமற்றது எது? பொருத்தமற்றது துவரை. கிளி ஒரு டேஸ். ப்ரூகி ஓஸ். புழு பூச்சிகளை உண்ணும் பறவைகள் ஒரு டேஸ்.
புழு பூச்சிகளை உண்ணும் பறவைகள் ஒரு இன்செக்டிவோர்ட்ஸ். பின் வருவனவற்றில் பொருத்தமற்றது. குயில். பின் வருவனவற்றில் வாழிடத்தை பொறுத்து பொருந்தாத விலங்கு எது? பசு. பின் வருவனவற்றில் பொருத்தமற்றது. நத்தை. உலக கை கழுவும் தினம் எப்போது? அக்டோபர் 15. கார்ப்பு. கார்ப்பு மிளகாய், புளிப்பு கலாக்காய், கசப்பு உப்பு, உவர்ப்பு பாகற்காய். இல்ல ஆன்சர் எது கரெக்ட் பாருங்க. கார்ப்பு மிளகாய் கரெக்ட், புளிப்பு கலாக்காய், கசப்பு பாகற்காய், உவர்ப்பு உப்பு. ஆன்சர் பி. அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய நலவாழ்வு செயல்களில் தவறானது எது? அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய நலவாழ்வு செயல்களில் தவறானது எது? கீரை வகைகளை குறைவாக சாப்பிட வேண்டுங்கிறது தப்பு. பின் வருவனவற்றில் பொருத்தமற்றதை தேர்க. பால், முட்டை, இறைச்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ல வரும், கீரை மட்டும் தான் வெஜ்ல வரும். பின் வருவனவற்றில் எதன் மூலம் வேலை செய்யப்படுகிறது? தடுத்தல், இழுத்தல். சரிங்க, இழுத்தல் அப்புறம் தள்ளுதல்ல தான் வேலை நடக்குது. உலக கழிவறை தினம் எப்போது? இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம பார்த்தது வந்து கை கழுவும் தினம் பார்த்தோம். இதுல வந்து கழிவறை தினம் பார்க்கிறோம். கை கழுவுற தினம் என்னைக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம போட்டிருக்கோம். அடுத்த கொஸ்டின், உலக கழிவறை தினம் பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் 19. ஆண்டுதோறும் நவம்பர் 19ஆம் தேதி கொண்டாடப்படும் உலக கழிவறை தினம் எந்த ஆண்டிலிருந்து கொண்டாடப்படுகிறது? நவம்பர் 19ல தான் வந்து கொண்டாடுறோம். இது எந்த வருஷத்துல இருந்து கொண்டாடப்படுதுன்னு பாத்தீங்கன்னா 2009 அதே மாதிரி 19 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீர் பகுதியில் பயணம் செய்யும் போது பயன்படுத்த வேண்டிய பாதுகாப்பு பொருள்களில் தவறானது. தலைக்கவசம் தேவையில்லை, அதான் தப்பு. புவியில் மிக வேகமாக ஓடும் விலங்கு எது? இந்த பூமியில மிக வேகமா ஓடக்கூடிய விலங்கு சிறுத்தை. பறவைகளால் மகரந்த சேர்க்கை நடைபெறுவது ஆர்னித்தோபில்லி. பின் வருவனவற்றில் குடிநீரில் கிருமி நாசினியாக பயன்படுத்தப்படும் வாயு குளோரின். நீர் மற்றும் காற்றால் மேல் மண் அகற்றப்படுவது. நீர் மற்றும் காற்றால் மேல் மண் அகற்றப்படுவது மண் அரிப்பு. பின் வருவனவற்றில் காற்றை மாசுபடுத்தாதது. பின்வருவனவற்றில் காற்றை மாசுபடுத்தாதது நைட்ரஜன். வனவிலங்கு வாரம் கொண்டாடப்படுவது. வனவிலங்கு வாரம் கொண்டாடப்படுவது அக்டோபர் 1 முதல் 7 வரை. புலிகளின் மாநிலம் என்று அழைக்கப்படும் இந்திய மாநிலம் எது? புலிகளின் மாநிலம் என்று அழைக்கப்படும் இந்திய மாநிலம் மத்திய பிரதேசம். பின்வருவனவற்றில் எது நாய் மீனின் வாழிடம்? பின்வருவனவற்றில் எது நாய் மீனின் வாழிடம்? கடல். சிஎன்ஜி இன் விரிவாக்கம். சிஎன்ஜியினுடைய விரிவாக்கம் கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ். மனித உடலில் உள்ள தசைகள் எத்தனை? மனித உடலில் உள்ள தசைகள் 600. நமது சூரியன் ஒரு நட்சத்திரம். நாம் மூச்சு காற்றை வெளியிடும் போது நுரையீரல் சுருங்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள நீரில் சர்க்கரையை கரைக்கும் போது நீரின் அளவு மாறாது இருக்கும். பின் வருவனவற்றில் ஒளி வேகமாக செல்லும் பொருள் எது? ஒளி வேகமாக செல்லும் பொருள் திண்மம். பின் வருவனவற்றில் எது பசுமை இல்லா வாயு அல்லாதது? பசுமை இல்லா வாயு அல்லாதது கார்பன் மோனாக்சைடு. உலகில் தனிநபர் கார்பன் வெளியீடு அதிகமுள்ள நாடு எது? உலகில் தனிநபர் கார்பன் வெளியீடு அதிகமுள்ள நாடு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எவ்வளவு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பாருங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல கொண்டு போய் கொடுத்திருக்காங்க. கத்தார். பின் வருவனவற்றில் எது ஒளி மாசுபாட்டால் ஏற்படுவது அல்ல? ஒளி மாசுபாட்டினால ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு இல்லாதது எதுன்னு பாத்தீங்கன்னா
டயேரியா. ஓசோனின் நிறம் பச்சை. ஓசோனின் நிறம் என்ன அப்படின்னு இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோமா இல்ல கேள்விப்பட்டிருக்கோமா? ஆனா இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க, ஓசோனுடைய நிறம் பச்சை அப்படின்னு. விலங்குகளை விட தாவரம் இறுகி இருப்பதற்கு காரணம். விலங்குகளை விட தாவரம் இறுகி இருப்பதற்கு காரணம் செல் சுவர். கொசு ஒழிப்பு தினம் எப்போது? கொசு ஒழிப்பு தினம் ஆகஸ்ட் 20. பசுவிற்கு வியர்வை சுரப்பிகள் எங்கு காணப்படுகின்றன? பசுவிற்கு வியர்வை சுரப்பிகள் மூக்குல காணப்படுது. பின் வருவனவற்றில் இடக்கை பழக்கம் உடைய உயிரினம் எது? பின் வருவனவற்றில் இடக்கை பழக்கம் உடைய உயிரினம் துருவ கரடி. பின் வருவனவற்றில் எது திறந்த விதை தாவரங்கள் எனப்படுகிறது? திறந்த விதை தாவரங்கள் எனப்படுவது ஜிம்னோஸ்பெர்ம். பாஸ்பேட்டை கரைக்கும் பாக்டீரியா எது? பாஸ்பேட்டை கரைக்கும் பாக்டீரியா பேசிலஸ். வேகமாக வீசும் காற்று டேஸ் எனப்படும். வேகமாக வீசும் காற்று புயல் காற்று எனப்படும். அடுத்து, நிலப்பரப்பில் ஆழம் குறைந்த பள்ளங்களில் தண்ணீர் தேங்கி இருப்பது. ஆழம் குறைந்த பள்ளங்களில் தண்ணீர் தேங்கி இருப்பது குளம் எனப்படும். குற்றாலம் நீர்வீழ்ச்சி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் உள்ளது? குற்றாலம் நீர்வீழ்ச்சி தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. பின் வருவனவற்றில் தவறானதை தேர்க. இதுல சரியானதை நம்ம சொல்லிடலாம், தவறானதை லாஸ்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் சரியானது பாத்தீங்க அப்படின்னா, கடற்கரை மணல் வேளாண்மை செய்ய ஏற்றது அல்ல. கடற்கரை மணல் கட்டடம் கட்டவும் பயன்படாது. கடற்கரை என்பது நீண்ட மணல் வெளி பகுதி. இதுல 3 கடற்கரை மணல் பெரிய துகள்களால் ஆனவைங்கிறது தவறு. வானவில் எப்போதும் சூரியனுக்கு எந்த திசையிலே தோன்றும்? இல்ல சாதாரண கொஸ்டின் தான், ரொம்ப ஆனா ஈஸி, ஆனா கோட்டை விட்டுறாதீங்க. வானவில் எப்பொழுதும் சூரியனுக்கு எந்த திசையில்? எதிர் திசையில். வானம் டேஸ் மட்டும் நீல நிறமாக காட்சியளிக்கும். வானம் எப்ப நீல நிறமா காட்சியளிக்கும்? பகலில். சந்திரன் டேஸின் துணைக்கோள். சந்திரன் எதனுடைய துணைக்கோள்? பூமியின் துணைக்கோள். காலையில் சூரியனை நோக்கி நிற்கும் போது நமது இடது கை காட்டும் திசை. காலையில சூரியனை நோக்கி நிற்கும் போது நமது இடது கை காட்டக்கூடிய திசை வடக்கு. ஓசோன் பொத்தலுக்கு காரணமான வாயு. ஓசோனுடைய பொத்தலுக்கு காரணமான வாயு நமக்கு நல்லா தெரிஞ்ச கேள்விதான் இது. குளோரோஃப்ளோரோ கார்பன். உலக வெப்பமயமாதலுக்கு காரணமான முக்கியமான வாயு. உலக வெப்பமயமாதலுக்கு காரணமான முக்கியமான வாயு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. பின்வரும் வியாதிகளில் நீர் மாசுபாட்டால் ஏற்படுவது எது? பின்வரும் வியாதிகளில் நீர் மாசுபாட்டால் ஏற்படுவது காலரா, டைபாய்டு, மஞ்சள் காமாலை அனைத்தும். பொதுவா உங்களுக்கு இது ஒரு மாதிரி சில்லித்தனமா இருக்கு கொஸ்டின் அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கேட்க கஷ்டமா இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்பீடு மூவ்மெண்ட் வச்சு நீங்க ஃபுல்லா ஒரு தடவை ரீகால் பண்ணிடுங்க, சரிங்களா? சூரியன் நமக்கு தெரியும் நெருப்பு கோளம். சந்திரன் பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் பாறை கோளம். பூமி உயிர் கோளம். நட்சத்திரம் பகலில் தெரியாது. அப்ப சரியா நல்லா பாருங்க, என்னதான் சொல்லிடுறேன். சூரியன் நெருப்பு கோளம், சந்திரன் பாறை கோளம், பூமி உயிர் கோளம், நட்சத்திரம் பகலில் தெரியாது. இதுதான் ஆன்சர். பின் வருவனவற்றில் எது துணைக்கோள்? இதுல துணைக்கோள் எது? சந்திரன் தான் துணைக்கோள், பூமியினுடைய துணைக்கோள். பொருத்தமற்றதை தேர்க. பொருத்தமற்றது பாருங்க, சூரியன் மட்டும்தான். ஏன்னா வெள்ளி, செவ்வாய், வியாழன் எல்லாமே பாத்தீங்கன்னா கோள்கள். மலைகள் மற்றும் குன்றுகளில் உள்ள பாறைகளில் இருந்து உருவாவது. மலைகள் மற்றும் குன்றுகளில் உள்ள பாறைகளில் இருந்து உருவாவது கல். பாறைகள் உரசியதாலும் சிதைந்ததாலும் உருவான சிறு சிறு துகள்கள். பாறைகள் உரசியதாலும் சிதைந்ததாலும் உருவான சிறு சிறு துகள்கள் டேஸ். மண், மணல், களிமண் அனைத்தும். நீரானது ஆழம் அதிகமான பரந்த நிலப்பரப்பில் தேங்கி இருப்பது டேஸ் எனப்படும். நீரானது ஆழம் அதிகமான பரந்த நிலப்பரப்பில் தேங்கி இருப்பது ஏரி எனப்படும்.
சிறு சிறு ஓடைகள் ஒன்று சேரும் போது டேஸ் உருவாகும். சிறு சிறு ஓடைகள் ஒன்று சேரும் போது ஆறு உருவாகும். பின் வருவனவற்றில் தவறான செயல்கள் எது? நம்ம சரியான செயல்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். குடிநீரை சுத்தமான பாத்திரங்களில் சேமிக்க வேண்டும். குடிநீரை வீணாக்க கூடாது. நீரை சேமிப்பது நமது கடமை. கட்டிடங்கள் கட்ட மரங்களை காடுகளிலிருந்து வெட்டலாம். அது தவறு. தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் மேட்டூர் அணை உள்ளது? தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில்? இல்ல 4 மாவட்டங்கள் கொடுத்திருக்காங்க. இதுல சேலம் மாவட்டத்துல தான் இருக்கு. பின் வருவனவற்றில் எது உருமாறிய பாறை? உருமாறிய பாறை பாத்தீங்கன்னா மார்பிள். சூரிய கிரகணம் கீழ்கண்ட எந்த அமைவில் ஏற்படுகிறது? இது சூரிய கிரகணம் ரொம்ப முக்கியம். இது அந்த ஆர்டர் வந்து நிறைய பேத்துக்கு தெரியாது. பூமி, சந்திரன், சூரியன், நடுவுல சந்திரன் இருக்கும். ஃபர்ஸ்ட் பூமி தான் இருக்கும். நம்ம பூமியில தான் இருக்கோம். நம்ம பக்கத்துல தான் சந்திரன் இருக்கு. சூரியன் எப்பவுமே தூரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம பூமியில இருக்கோம், சந்திரன் நம்ம பக்கத்துல இருக்கு, நம்மளை விட்டு தூரமா தான் சூரியன் இருக்கு. அப்போ பூமி, சந்திரன், சூரியன். மனிதன் ஒரு டேஸ். மனிதன் வந்து என்னது? ஒரு பாலூட்டி. சிதைவுறா கழிவுகளுக்கு முக்கிய எடுத்துக்காட்டு. சிதைவுறா கழிவுகளுக்கு முக்கிய எடுத்துக்காட்டு பாலிதீன். மனிதனால் டேஸ் டெசிபல் வரை கேட்க முடியும்? இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச கேள்விதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. 10 முதல் 120 டெசிபல் வரை. பாம்பு, தவளை இவற்றின் இதயம் டேஸ் அறைகளை கொண்டது. பாம்பு, தவளை இவற்றின் இதயம் எத்தனை அறைகளை கொண்டது? 3. ஏரியில் உள்ள நீர் எவ்வகை ஆற்றலுக்கு உதாரணம்? ஏரியில் உள்ள நீர் எவ்வகை ஆற்றலுக்கு உதாரணம்னா நிலை ஆற்றலுக்கு. பொருத்தமற்றதை தேர்வு செய்க. இதுல பாத்தீங்கன்னா பொருத்தமற்றது கோழி மட்டும்தான். வவ்வால், ஆந்தை, கரப்பான் பூச்சி இது மூன்றுமே இரவுல செயல்படக்கூடிய சில விலங்குகளை சேர்ந்தது. சரிங்களா? அப்புறம் ஆக்டிவா இரவுல இருக்கக்கூடியதுனாலதான் இந்த மூன்றுமே ஒரே மாதிரி இருக்கு. கோழி மட்டும் வித்தியாசமா இருக்கு. அப்ப இதுல வந்து பொருத்தமற்றது கோழி. மற்ற மூணுமே இரவுல விழிப்போட இருக்கக்கூடியது. அடுத்து பின் வருவனவற்றுள் பொருத்தமற்றதை தேர்க. இதுல பொருத்தமற்றது எதுன்னு பாத்தீங்கன்னா எலிதான். ஏன்னா காகம், புறா, பருந்து மூணுமே பறவையை சேர்ந்தது, பறவை இனத்தை சேர்ந்தது. ஆனா எலி மட்டும்தான் வந்து வேறுபட்டு இருக்கு. அப்ப பொருந்தாதது எலிதான். இந்த மாதிரி ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி சில கேள்விகளை கேட்பாங்க. முன்னாடி சொன்ன கேள்வியில பாத்தீங்க அப்படின்னா இரவுல விழிப்போடு இருக்கக்கூடியத நம்ம சொன்னோம் விலங்குகளை. இதுல வந்து பாத்தீங்கன்னா எலியை தவிர மற்றது எல்லாமே பறவைகளா இருக்கு. அதனால நிதானிச்சு யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்ப இதுல சரியான விடை பொருத்தமற்றது இருக்கிறது எலி. இதோட சூழ்நிலையியல் EVSல பாத்தீங்கன்னா டோட்டலா 425 வினா விடைகள் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதே போல அடுத்த சப்ஜெக்ட்ல டோட்டலா வந்து ஃபுல்லாவும் கவர் பண்ணி நம்ம ஒரு வீடியோ வந்து போடலாம். இதே போல வேற என்ன சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கறதையும் நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.